அருமையான நம்முடைய கனம் பொருந்திய DS ஜெயசிங் ஐயாவோடும் அருமையான ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன் ஐயாவோடும் நாங்கள் சேர்ந்து குடும்பமாக அம்மாவோடும் இணைந்து அருமையான குழுவினரோடு இணைந்து அருமையான செல்வகுமார் திருமதி கலா அருமையான 2 பிள்ளைகளுடைய இல்லத்தை உம்முடைய நாமத்தினால திறந்து வைக்கும்படியான ஒரு வாய்ப்பினை தந்திர நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாள் வரையில் நீர் உங்களை பாதுகாத்திருக்கிறீர். இந்த இல்லத்தை வாங்கும்படியான பொருளாதாரத்தை நீர் ஸ்திரப்படுத்தினீர். நன்றி கர்த்தாவே. சிறப்பாக இதில் நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக நிற்கல் வைத்திருக்கிற அன்பிற்காக, உண்மையான பாசத்திற்காக, மரியாதைக்காக, மதிப்பிற்காக, ஊழியக்காரன் மீது வைத்திருக்கிற நல்ல உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்தும் உடைய நாமத்தினாலே திறந்து வைக்கிறோம். இப்பிரேசு வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த அருமையான இல்லத்தை நாங்கள் திறந்து வைக்கிறோம். இந்த சமாதானத்தின் இல்லமாக அமைய கடவுள் தாமே ஆசீர்வதிப்பார். நீ மனமே துரிசை கிறிஸ்தேசுவையே துரிசை நீ மனமே சுவையே துரிசை எண்ணின காரியம் யாவும் முகிக்க எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துரிசை நீ மனமே இயேசுவையே துரிசை கிறிஸ்தேசுவையே துரிசை நீ மனமே இயேசுவையே துரிசை. இப்பொழுது ஒவ்வொரு அறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வந்து ஒத்துழைத்ததற்கும் DS ஐயா குடும்பத்தில் வந்த அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைவரும் சாப்பிட்டு செல்லும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. நிறைய பல வருஷ போராட்டம் இது. ஒரு சொந்த வீடு நாங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சதெல்லாம், ஆனா பல தடைகள் தான் வந்ததை தவிர ஒரு ஆசீர்வாதமா எங்களுக்கு அந்த வாய்ப்பை கிடைக்கல. அது கர்த்தர் மூலியமா சாத்தியமாயிருக்கு. அதுக்கு மிக பெரிய அளவுல முயற்சி பண்ணி இன்னைக்கு எங்களுக்கும் ஒரு வீடு வேணும், நாங்க மட்டும் நல்லா இருந்தா போதாது, கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற DS அண்ணாச்சி குடும்பத்துக்கு நாங்க ஆயுள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கோம். இதை காலம் முழுவதும் நாங்க மறக்க மாட்டோம். அவங்க பெரிய அளவுல எங்களுக்கு உதவி பண்ணி சொந்த வீட்டுக்கு எங்களுக்கு ஒரு ஓனரா எங்களை உருவாக்கியிருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அண்ணாச்சி குடும்பத்துக்கு மிக்க மிக்க நன்றி. அக்காங்க எல்லாரும் வருகை தந்ததுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுதா, ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இவ்வளவு பிஸி சூழ்நிலையிலும் ஐயா அக்கா எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு ஆனந்தெல்லாம் தோற்றம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்வெல்லாம் தோற்றம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அடைந்தவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அடைந்தவர். ஜெய
வாழ்வழியும் சுகஜாவுக்கு வல்லமையெல்லாம் போற்றும். என் அன்புக்குரிய அன்பு சகோதரர் செல்வகுமார், அவருடைய துணைவியார், அவருடைய இரு பிள்ளைகள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அவருடைய உறவின் மக்கள் கிராமத்தை சங்கர கோயிலிருந்து வந்திருக்கீங்க. உண்மையாகவே அவர்கள் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு சகோதரராக இருக்கலாம், உங்கள் சகோதரியாக இருக்கலாம். பொதுவாக இன்னைக்கு அக்கா வீட்டில இருந்து அண்ணனுக்கு துணி எடுத்து கொடுக்கணும், புது வீடு வாங்கினதெல்லாம் அவங்களுடைய குடும்பத்திலேருந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி அவரும் அவங்க எல்லாத்துக்கும் அவர் சகோதரிகள்லாம் கொடுக்கணும், அவங்கெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா தன் மகிழ்வை பகிர்ந்து கொள்வது. வேத வசனம் இவ்வாறு சொல்றது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். யார் சொல்றா? உயரமா இருக்கிற மனுஷன் கேட்டலுங்க சொல்லல, புத்தி உள்ள ஸ்திரீ பெண், புத்தி உள்ள பெண் தன் வீட்டை, குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். குணசாலியான ஸ்திரீ, அந்த பெண் ஒருவரால் தான் அந்த வீடு கட்ட முடியும். வீடு கட்டுறதுனா கொத்தனார் ஆம்பளையால் தான். பெண் கொத்தனார் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஏன்னா கல்லு மண்ணு தான் சுமப்பாங்க. இன்ஜினியர் நிறைய பேர் ஜென்ஸ் தான், ஆர்கிடெக்ட் நிறைய பேர் ஜென்ஸ் தான். ஆனா வேதம் சொல்லுது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை. இன்னொரு இடத்துல சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம். கர்த்தர்னா நம்மை உருவாக்கின தகப்பன். ஒருவேளை நாங்க ஜீசஸ்ங்கிறோம், கடவுளுங்கிறோம், நீங்க ஒரு பேரை சொல்றீங்க, அவங்க ஒரு பேரை சொல்றீங்க. யாரா நம்பிக்கை, கடவுள் இருக்கிறாங்க நம்பிக்கை. அந்த கடவுள் தான் வந்து வீட்டை கட்டணுமா? எல்லாரும் கட்டிட முடியாதான். அப்போ கொத்தனார் கட்டல, இன்ஜினியர் கட்டல, யாரு கட்டுறாரு? கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுடைய பிரயாசம் விதான்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றப்போ ஞானத்தினால் வீடு கட்டப்படும். எதனால கட்டப்படும்? இதுக்கு மேல விஸ்டம், ஞானங்கிறது விஸ்டம், அறிவு. அது நீதிமொழிகள் 24:3 சொல்றாரு. ஞானத்தினால்தான் வீடு கட்டணும். கரண்டியாலேயோ அப்புறம் அந்த அளவு கட்டையாலேயோ கையால் இல்லையா, ஞானம் தான். ஏன்னா ஞானத்தினால இப்போ அவங்களுக்கு 2 ரூபா வந்ததுன்னா அதில் என்ன பண்ணணும்? 1 ரூபா 30 காசு செலவு பண்ணிட்டு 70 காசு என்ன பண்ணிடணும்? வீட்டுக்காக சேமிச்சு வைக்கணும். வீடு இவங்களுக்கு மொத்தம் சொந்தம் இல்லை, எவ்வளோ லோன் போட்டிருக்காங்களோ தெரியாது. 2வது சொந்தம் இல்லை, வாடகை. அந்த படிக்கு லைட்டு, லிஃப்ட்டுக்கு காசு, இதெல்லாம் வாடகை. இதுவும் வாடகைలో ஒரு 5000-6000 வாங்கிக்கலாம். இது 99 வருஷம் தான் லீஸு. 99 வருஷம் கழிச்சு சீட்டை கொடுத்து வீட்டுக்காரர் போயிடுவாங்க. அந்த லேண்டுக்காருக்கு சொந்தமாயிடும். ஆனா இதுவும் வரணும்னா என்ன வேணும்? ஞானம், விஸ்டம். அந்த ஞானம் எங்க இருந்தோம்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தினால். யாருக்கு பயப்படணும்? கர்த்தர்னா நம்மை உருவாக்கின கடவுள். ஒருவேளை நீங்க பிள்ளையார நினைக்கலாம், சிவனை நினைக்கலாம், அல்லாவை நினைக்கலாம், இல்லைன்னா புத்தரை நினைக்கலாம், இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பவர். கடவுளுக்கு பயப்படும். கடவுளுக்கு பயப்படுறப்போ கடவுள்னா நம்மை கடந்து நிற்பவர், நமக்கு மேல நிற்பவர். எப்ப எதுக்கு பயப்படுறோம்னா வாங்கின கடனை கொடுத்துடணும், கெட்ட மனைவியை ஏமாத்த விடாது, அண்ணனை ஏமாத்த விடாது, தம்பி ஏமாத்த விடாது, வாடகை கொடுத்துடணும், வட்டிக்கு வாங்கினா கொடுத்துடணும். இதெல்லாம் கடவுளுக்கு பயப்படுறது. கடவுளுக்கு பயப்படுறதுன்னா சும்மா அப்படி கிட்டுக்கிட்டுன்னு ஆடுறது இல்லை. மனசாட்சிக்கு விரோதமா போகக்கூடாது. எதுவுமே ட்ரெயின்ல போனா டிக்கெட் வாங்கிடணும், பாஸ்ல போகக்கூடாது. எது பஸ்ல போனா டிக்கெட் வாங்கிடணும். கடவுளுக்கு பயப்படும். அதுதான் ஞானம், அதுதான் அறிவு, அதுதான் நம்ம செய்யணும். அந்த ஞானம் தான் வீட்டை கட்டணும். அந்த ஞானத்தை கொடுப்பது கடவுள். புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. அப்போ அது அப்பெல்லாம் கெட்டப்பதான் கடவுள் வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு. இது ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இப்படி இறங்கி போனா மெட்ரோ, இப்படி இறங்கி போனா சென்ட்ரு, எக்மோரு. இந்த இந்தியாவுக்கு ஃபுல்லா ட்ரெயின் போகுதுப்போம். இப்படி கடந்து போனா மார்க்கெட்டு, பின்னால மார்க்கெட், சிந்தாதிரி வேற மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு. இந்த பக்கம் போனா மவுண்ட் இது கோர்ஸ் ஹாஸ்பிட்டலு, சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலு, கண் ஹாஸ்பிட்டலு, எவ்வளோ. அந்த பக்கம் போனா புதுப்பேட்டையோட பெரிய ஃபேமஸ் என்ன வட்டிக்கு ஜாமான் கிடைக்கும், வாங்க தெரியணும். புதுப்பேட்டை அப்படி போனா மவுண்ட் ரோட்ல லைனா சினிமா தியேட்டர், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், விழாலு. எப்படி ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில வீடு கிடைக்குன்னா சாதாரண காரியம். இந்த சிட்டில கிடைக்கணும்னா இப்ப எங்க ஏரியால கிடைச்ச புதுப்பேட்டையில இங்க தக்காளி 2 ரூபா, எங்க ஏரியால 1 ரூபா, ஒரே தக்காளி தான். ஆனா சிந்தாதிரிப்பேட்டையில 2 ரூபா 1 கிலோ தக்காளி. எங்க ஏரியால பொறுப்புப்பேட்டையில 1 ரூபா. அங்க வீடு கிடைக்கும்.
இங்க கிடைக்கிறது கஷ்டம். அப்ப இதெல்லாம் கிடைக்குன்னா கடவுளுக்கு என்ன பண்ணணும்? பயப்படணும். கடவுளுக்கு நீங்க பயப்படுறப்போ கடவுள் என்ன பண்ணுவாரு? வீட்டை கட்டுவார். கடவுளுடைய படைப்பு என்பது எல்லாத்தையும் படைக்கிறாரு. எப்படின்னா, வெறுமையா இருந்தது இருளை மாத்துறாரு, வெளிச்சம் வரணும். அதான் ஐயர் வந்தோடனே இந்த ஜன்னலை திறந்து விடு, காத்து வட்டும், வெளிச்சம், லைட். லைட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? முதல் வெளிச்சத்தை உருவாக்கினார், தண்ணியை உருவாக்கினார், காற்றை உருவாக்கினார், உணவை உருவாக்கினார். எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் இதை ஆண்டு கொள்வதற்கு மனிதனை உருவாக்குகிறார். முதல்ல மனுஷனை உருவாக்கிட்டு காத்து போல, ஆக்சிஜன் போல அந்த மூச்சு போதானுக்கு வெண்டிலேஷன் வச்சு காத்து கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்கல. வெண்டிலேஷன்னா கடைசி ஸ்டேஜ், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பணத்தை வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் ஓட்டிக்கலாம். மொத்த பணத்தை வச்சு பணத்தை சேவ் பண்ணலன்னா அன்னைக்கு எடுத்துலாம். கூட 10 நாள் அவர் ஒன்றும் பண்ண போறது இல்லை, டென்ஷன் தான். ஆனா வெண்டிலேஷனை வச்சு நம்ம காப்பாற்றுறோம். கடவுள் வெண்டிலேஷன் அவரே கொடுக்குறார். உணவு, பழமரங்கள் அவரே உருவாக்கிறார். உருவாக்கிதான் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் என்ன பண்ணாரு? மலையை உருவாக்கிட்டாரு. அதுக்கு தான் மனுஷனை உருவாக்கினார். ஒருவேளை மனுஷனை உருவாக்கும் போது மற்றதை படைக்கல. அதே மாதிரி மனுஷனை உருவாக்க வீட்டை கட்டலை. அப்போ இவங்களை யார்? அருமையான அன்பு சகோதரர் செல்வகுமார், அன்பு சகோதரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பேர் தான் தெரியல, கலாராணி. கலாக்கெல்லாம் ராணி, பாருங்க எவ்வளவு சூப்பர் பேரு. அதே மாதிரி இந்த பிள்ளைங்களும் 2 பிள்ளைகளும் எங்களை மாதிரியே கருப்பு, எங்களை மாதிரியே கருப்பு, அருமையான பிள்ளைகள். அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் இந்த வீட்டை ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்து எடுத்து வச்சிருக்கிறார். அதுதான் கடவுளுடைய தன்மை. கடவுள் எப்பவுமே எல்லாவற்றையும் அதே காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனா கடவுள் எனக்கு ஏன் வீடு தரல? ஒரு கொஸ்டின். கடவுள் ஏன் எனக்கு குழந்தை தரல? 2வது கொஸ்டின். கடவுள் ஏன் எனக்கு இவ்வளவு பணம் வந்தாலும் எனக்கு ஏன் இது சேரல? 3வது கொஸ்டின். எனக்கே அமைதியான வாழ்வு இல்லை. அதுக்கு ஒரே பதில், நீங்க கடவுளுக்கு பயப்படல. Do not fear to the Lord. ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணல? பயப்படல. பயந்துக்குன்னு என்ன பண்ணுவாரு? கடவுளை வாழ்வு கொடுப்பார், கடவுள் உயர்வார். அந்த ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதுமே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம வானத்தை பூமிக்கு உருவாக்கினார். ஒருத்தருக்கு ஒரு விசுவாசம், நாங்க ஜீசஸ்ங்கிறோம், இன்னொருத்தர் அல்லாங்கிறாரு, நபிகள் நாயகங்கிறாரு, ஒருத்தர் பெருமானிங்கிறாரு, ஒருத்தர் விநாயகங்கிறாரு. ஆனா இதுக்கு அப்பாற்பட்டதுதான் நான் மனதுதான். அதுதான் ஞானம். கடவுள் என்பது ஞானம். எவ்வளவு அழகா அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு இவ்வளவு தீர்க்கமான ஒரு இந்துவா இருந்தாலும் அழகா சொன்னாங்க, ஏசு எங்களுக்கு வாழ்வு கொடுத்தாங்க. எவ்வளவு ஒரு ஃபெய்த் பாருங்க. விசுவாசத்தோடு வந்ததால அப்படிப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்க நிறைய போலீஸ்காரங்க பாருங்க, வீட்டுக்கு சம்பளமே போறதில்லை, ஏமாத்தி ரோட்ல நின்று ஏமாத்தி காசு வாங்குறாங்க. எவ்வளவு பேர்த்த காசு வாங்குறாங்க. ஆனா ஒரு காசு கூட ஜூது எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு வீட்டுல அந்த அம்மா போய் பாத்திரம் தேய்க்கிற வேலை செய்யற போலீஸ்காரங்க வீட்டுலாம் இருக்கு. அழகா ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து சாப்பிட்ற பொம்பளை, லேடிஸ், போலீஸ், எஸ்ஐ ஒய்ஃப் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். பென்ஷன் ஒண்ணுமே இல்லை, கடை சோத்துக்கு கஷ்டம், பாத்திரங்கள்லாம் ஏமாத்தி திட்டு வாங்கி. ஆனா அப்படிப்பட்ட நிலைமையிலும் இப்படிப்பட்ட வல்லவர்களும் நல்லவர்களும் நாட்டில் இருக்காங்க. ஏன்னா கடவுளுக்கு பயப்படுறப்போ, கடவுளுக்கு பயந்து செய்யறப்போ கொடுத்த வேலையை சரியா செய்யும். கடவுளுக்கு பயப்படும், கொடுத்த வேலையை என்ன பண்ணணும்? சரியா வேலைக்கு பயப்படணும். வாங்குற சம்பளத்துக்கு என்ன பண்ணணும்? அதுவும் கடவுளுக்கு பயப்படுவோம். சம்பளம் வாங்குறோம், டைமுக்கு வேலைக்கு போகணும், உண்மையா இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களோடு வந்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு வீடு கிடைக்கல, எனக்கு நல்ல மனைவி கிடைக்கல, நல்ல பிள்ளைகள் இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை, நான் அமைதி இல்லாத நிலைமை இருக்கிறேன், எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் செலவு பண்ணி காலியாகி இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் உண்மையாகவே கடவுளுக்கு பயப்படுறப்போ நமக்கு மேலே ஒரு பவர் இருக்கு. நமக்கு நம்மை ஆளும் ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்கு. இதை முடிச்சு கீழே போங்கிற நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. இந்த படி வழியா கீழே போமா, லிஃப்ட் வழியா கீழே போங்கிற நம்பிக்கை இல்லை. அவன் நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்துல, நம்பிக்கை இல்லாத இந்த வாழ்வுல நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு விசை கூட நாம் கடவுளை நோக்கி பார்ப்போமா? என்னுடைய அன்பு சகோதரர் செல்வகுமார், அவருடைய துணைவியார் கலாராணியை கரத்துல தருகிறோம். கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ட்ரெஸ் பண்ணுங்கப்பா. அவங்க 2 பேரும் அரசாங்க பணி செய்தாலும் உமக்கு பயந்து வாழ்வதா ஒரு வீட்டை கொடுத்துருக்கீங்க. நன்றி. கொடுக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் வாலிபத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். காலேஜுக்கு போறப்போம், ஸ்கூலுக்கு போறப்போம் நீர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். போக்கில் வரத்தில் அவரோடு ஒரு கிருபை கலந்து போட்டும் அந்த இருக்கிற உறவின் மக்கள் தூர பயணப்பட்டு வந்திருக்காங்கப்பா.
தன் வறுமையின் கீழே, கஷ்டத்தின் மத்தியில தன்னுடைய சகோதரன் தங்கள் மைத்துனரை பிளஸ் பண்ண வந்திருக்காங்க. அந்த பிளஸிங்கை ஏற்றுக்கொள்ள வந்திருக்க மக்களை ஆசீர்வதிக்க விசேஷமா இந்த நாளில் சொன்ன அந்த நற்செய்தி தகப்பனே அனைவருக்கு ஒரு விடியலை தரக்க செய்யுங்க. அந்த நற்செய்தி அனைவருக்கு வாழ்வு கட்டும். இப்போ இயேசு மனிதனுக்கு அன்பின் தகப்பனே. ஆமாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்த அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறப்பா, நீ ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த ஓய்வு நாளில் மத்தியான வேலைக்காக கூட கத்தாவே நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது முன்னாப்பா இந்த சுத்த கிருபைக்கா சோத்திரம் செலுத்துறப்பா. ஆண்டவரே, ஆவியானவரே, துதிக்கிறப்பா, சோதரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிறவரே, துதிக்கிறப்பா. நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதவனே, துதிக்கிறோம் கத்தாவே, சோதரிக்கிறப்பா. இந்த நாளிலப்பா ஆண்டவரே, செல்வக்கமா குடும்பத்துக்காக செபிக்கிறப்பா, பலராணிக்காக செபிக்கிறப்பா. பிள்ளைகள் கைது காரியங்களுக்கு கத்தாவே இம்மட்டும் நீ ஆசீர்வதித்துக் கொடுத்தது ஐவுக்காக கூட கத்தாவே நன்றி செலுத்துறப்பா. ஆமாண்டவரே, கத்தர் வீட்டை கட்டி பிரயாசம் விடுதான் சொன்ன வார்த்தை விட ஆமாண்டவர் இந்த வீட்டை நீங்க கட்டுபடியாக கத்தாவே நீங்க கிருபை கொடுத்த நான் துதிக்கிறப்பா. ஆமாண்டவர் ஒன்றும் இல்லப்பா, நீதாமே எல்லாவற்றையும் கத்தாவே செய்ய வல்லமை உள்ள தேவன் தாமே கத்தாவே. இந்த பிள்ளைகளோடு கத்தாவுடைய கரங்கத்தா தொடர்ந்து ஆரம்பம் முடியும் மட்டும் கத்தாவே உடைய பிரசன்னம் வழிநடத்த உடைய பாதுகாவல் பிள்ளைகளோடு கத்தா கூட எங்களுக்காக ஸ்தோத்திரம் கொடுத்த பிள்ளைகளை இங்கே ஆசீர்வதிங்கப்பா. ஆமாண்டவரே, துதிக்கிறப்பா. பெற்றோருக்கு உனக்கு இந்த உலகத்துக்கு சாட்சிய பிள்ளைகளா ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. இந்த வேத வசனம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும்படியா அப்பா அந்த உலகத்துக்கு போகும்படியா ஒவ்வொரு நாளும் கத்தா பிள்ளைகளை உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்தும்படிக்காக செபிக்கிறப்பா. உங்களுடைய உன்னத பலத்தா பிள்ளைகளை இடைக்கட்டி காத்துக்கொள்ளுங்க. நல்ல சுகம் வளர்ச்சி கொடுத்து அப்பா தாங்கி ஏந்தி சுமந்து இந்த குடும்பத்தை பாதுகாத்து நடத்தும்படிக்காக செபிக்கிறப்பா. ஆண்டவரே, அப்பா துதிக்கிறப்பா. உங்களுடைய கரத்தை எங்களை தாழ்த்துறப்பா. அவையாக தாமே அப்பா இந்த பேற்றுக்கொள்ளுங்க. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் ஆத்துகிறார். கிருபை கத்தாவை இந்த குடும்பத்தின் மீது என்றென்று கத்தாவை இருக்கும்படியா செபிக்கிற கத்தாவே நீ சொத்தரிக்கிற ராஜா அன்றையோடு துதிக்கிறோம். நம்முடைய கத்த நல்லவரப்பா. நம்முடைய கிருபையினால உடைய இறக்கத்தினால இந்த பிள்ளைகளை கத்தாவை நீ வழியெடுத்துள்ள தயவுக்காக கூட அப்பா நம்ம நன்றி செலுத்துறப்பா. நன்றி செலுத்துறப்பா. கொடான கொடி நன்றி. நம்முடைய இந்த ஆராய்ச்சி கூட கத்தாவை ஆரம்பம் முடிமட்டும் இந்த பிரச்சனை நம்முடைய வாதுபாரால் கத்தாவை கூட ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா. நன்றியோடு உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவராமே பெற்றுக்கொள்ளுங்க. துதியை கனமை முக்கிய செலுத்துறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெயசிங் ஐயா அவர்கள் ஒரு சில பாடல்களை ஒரு 2 வரி பாடி ஜெபத்துல நம்மை வழிநடத்தும்படி அன்போடு நான் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க தம்பி பிரசவம் பண்ணும் போது காலோட கண்ணை கலங்கிடுச்சு. பதிலா என்கிட்ட நிறைய பேர் வாழ்க்கையில போலீஸ்காரங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாங்க, பைசா கொண்டு வந்து வீட்டுக்கார பிள்ளைகள் வெளியே போய் வேலை பார்த்து பிள்ளைகள் கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனை நடந்ததும் அப்படின்னு சொன்னாங்க பதிலா. ஆனா கடவுளை எவ்வளவு பெரிய கிருபை தந்திருக்காரு பதிலா. எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்காது. அதாவது கொலைசாலையும் சரி திரும்பிட்டு கேட்டுக்கிறாய். அவரது கலாராணியுடைய கண்களுடைய கண்ணி ஆண்டவர்பட்ட கிருபை தந்தார். காரணம் ஒன்றுமில்லாத நிலைமை. ஒரு குடும்பத்திலும் பிரச்சனையை ஆண்டு மாட்டுவார். அவரோட கிருபை ஆண்டு தருவார். அந்த கிருபைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். ஜெபம் பண்ணுவோமா? குடும்பத்தை ஆசிரியத்தை ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, காலை வேலைக்காக சமூகத்தில் நன்றி ராஜா. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை செலுத்தி தரும் வேதனை கூட்டார். வேதனை இல்லாத சந்தோஷ பிள்ளை வாங்கி தரப்போர் கிருபைக்கு நன்றி ராஜா. அதுபோல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க. விஷயத்தை சண்முகத்துக்காக கொடுத்த மனைவிக்காக பிள்ளைகளுக்கு ஒரு சாமி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை உயர்த்து கூட கிருபித்தாங்க. ஒவ்வொரு நண்பர்களையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிங்க. அதோட எல்லா குடும்பமும் தருத்தர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கிருபையின் கரம் கொடுக்கட்டும், பலப்படுத்துங்க. மத்தியில் சுகன் மத்தியில பலப்படுத்தி எங்க குடும்பமாக கொண்டு வந்தீங்க. பார்த்து நன்றி ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியத்தையும் வீட்டை சுற்றி வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில்